ஒரு காலத்தில் மதுரை பாண்டிய நாட்டில் தமிழ் புலமைக்கு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. அரசன் சிறந்த பாடலுக்கு பொன் பரிசு வழங்கும் போட்டியை அறிவித்தார். அப்போது தர்மி என்ற ஏழை கவிஞன் இருந்தான். மதுரை சொக்கநாதர், சோமசுந்தரேஸ்வரர் கருணையுடன் ஒரு பாடலை எழுதி, இதை அரசவையில் பாடு என்று தர்மியிடம் கொடுத்தார். தர்மி அரசவைக்குச் சென்று அந்தப் பாடலை பாடினான். பெண்ணின் கூந்தல் நறுமணம் பூக்களை விட சிறந்தது என அந்தப் பாடல் கூறியது. அரசன் மகிழ்ந்து பொன் பரிசை வழங்க உத்தரவிட்டார். அந்த நேரத்தில் பெரும் புலவர் நக்கீரர் எழுந்தார். இந்தப் பாடல் பொருளில் தவறு உள்ளது. பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாக மலர் வாசனை இல்லை என்று தைரியமாக கூறினார். அரசவையில் சோமசுந்தரேஸ்வரர் தாமே தோன்றி நக்கீரருடன் வாதிட்டார். ஆனால் நக்கீரர் அஞ்சாமல் கூறினார், தேவரே சொன்னாலும் பொருள் தவறானால் அதை ஏற்க முடியாதியூ. இந்த நேர்மை சிவபெருமானை மகிழ்வித்தது.